வாருங்கள் சுவாமி. வியாச பெருமான் எனது அரண்மனைக்கு எழுந்தருள எனது எந்த பிறவியில் நான் என்ன தவம் செய்தேனோ நான் அறியேன். சுவாமி, இது என் மகன் திருஷ்டத்யும்னன். இவனை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். தீர்காயுஷ்மான் பவா. திரௌபதி, திரௌபதி, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை அம்மா. அரண்மனை வாழ்வை தொலைத்துவிட்டு இப்படி குடிசையில் வாழ வேண்டி உள்ளதே என்று நினைத்து கலங்குகிறாயா? அம்மா, தாங்களும் ஒரு பட்டத்து அரசி என்பதை நான் அறிவேன். அரியணையை அலங்கரிக்க வேண்டிய தாங்கள் இன்று யாசகம் பெற்று வாழ்கிறீர்கள். விதி வந்தால் அரசனும் ஆண்டியாவான் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் அதை நினைத்து கலங்கவில்லை. பின் எதற்காக கலங்குகிறாய் திரௌபதி? அம்மா, நான் தங்களின் புதல்வன் அர்ஜுனனையே மணக்க பிறப்பெடுத்தேன். நான் அவரையே நேசித்தேன். ஆனால் தாங்களோ தங்களின் புதல்வர்கள் ஐவருக்கும் என்னை மனைவியாக்க தீர்மானித்திருக்கிறீர்கள். ஒரு பெண்ணால் எப்படி ஐவருக்கும் மனைவியாக வாழ இயலும்? அம்மா, நானும் ஒரு பெண். எனக்கும் மனமென்று ஒன்று உள்ளதை தாங்கள் அறிவீர்களா? திரௌபதி, நான் சுயவரத்தில் பெறப்பட்ட பரிசு பொருளாகவே இருக்கலாம். ஆனால் நான் உயிருள்ள ஜீவன் அல்லவா? எனக்கும் வெறுப்பு இருக்கும் அல்லவா? நான் அடிமையே ஆனாலும் எனக்கும் தன்மானம் இருக்கும் அல்லவா? நான் ஒருத்தி 5 ஆடவர்களை மணந்து கொண்டால் இந்த ஊரும் உலகமும் என்னை வேசி என்று தூற்றாதா? 4 பேர் கூடியிருக்கும் அவையில் என்னால் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க இயலும் அம்மா? ஐவரை மணந்து கொண்டால்
என் கற்பு நிலை என்னவாகும் அம்மா? ஒரு கணம் நிறுத்து. சூதபுத்திரனை ஏற்க முடியாது. சூதபுத்திரனை, ஒரு தேரோட்டியின் மகனை என்னால் கணவராக ஏற்க முடியாது. கர்ணா, ஏன் இந்த ஆவேசம்? யார் மீது கடும் கோபம்? யாரேனும் உன் மனம் புண்படும்படி பேசிவிட்டார்களா? அறிந்தும் அறியாதது போல் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாய்? பராக்கிரமசாலிகள் நிறைந்திருந்த அவையில் என்னை இழுத்து பேசினாலே ஒருத்தி, அதை நீ மறந்து போனாயா? ஒரு தேரோட்டியின் மகனுக்கு சுயம்பரத்திலே அனுமதி இல்லை என்று அகங்காரம் பேசினாலே ஒரு ஆணவக்காரி, அதை மறந்து போனாயா? என் அறிவிலே, என் அழகிலே, என் குணத்திலே குறை கூறியிருந்தால் நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனால் என் குலத்திலே குறை கண்டாள், என் பிறப்பை இழித்து பேசினாள், என்னை எடுத்து வளர்த்த தெய்வங்களை அவமானப்படுத்தி பேசினாள். அதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. செருக்கே உருவாக நின்ற அவளுக்கு பாடம் புகட்டாமல் நான் ஓய மாட்டேன். ஆணவத்தின் சிசுவாக பிறந்த அவளது கொட்டத்தை அடக்காமல் நான் உறங்க மாட்டேன். அகம்பாவத்தின் ஊற்றாக அவதரித்திருக்கும் அவளது அகம்பாவத்தை அடக்காமல் என் மனம் அமைதி கொள்ளாது. கர்ணா, நிச்சயம் நானே அவளுக்கு ஒரு பாடம் புகட்டுவேன். ஆணவத்தை அடக்குவேன், கொட்டத்தை ஒடுக்குவேன். இது சத்தியம். ஐவரை மணந்து கொண்டால் என் கற்பு நிலை என்னவாகும் அம்மா? பேசிவிட்டாயா திரௌபதி? வாய் தவறி கண்ணியை கனி என்று சொன்னதென்னவோ உண்மைதான். நான் ஒருபோதும் வாய் தவறி பேசியதில்லை. நான் அப்படி பேசியிருக்கிறேன் என்றால் அது நீ சொன்ன விதியாக கூட இருக்கலாம். உனது அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடம் ஒரே விடைதான் இருக்கின்றது. கற்பென்பது யாதெனில் மன தூய்மையன்றி வேறொன்றுமில்லை. சத்திரிய பெண்கள் சில நேரங்களில் இது போன்ற சவாலான சூழல்களை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திரௌபதி, ஒன்று தெரியுமா? உன்னைப் போலவே நானும் இது போன்ற சூழலை சந்தித்திருக்கிறேன். என் கணவர் பாண்டு மன்னர் கிந்தவ முனியின் சாபம் பெற்றார். ஆனால் நானோ
துர்வாச முனிவரின் மந்திரத்தால் பிள்ளை பேறு பெற்றேன். உங்களது கடும் தவம் எம்மை இங்கே ஈர்த்து வந்தது. வேண்டிய வரத்தை கேளுங்கள். தேவேந்திரரே, உங்களுடைய அம்சத்தில் எங்களுக்கு ஒரு புத்திரன் வேண்டும். அப்படியே ஆகட்டும். இவன் தன் சகோதரர்களுடன் இணைந்து 3 அஸ்வமேத யாகம் செய்து அர்ஜுனன் என்ற பெயரோடு விளங்குவான். நீ பெற்றுள்ள இந்த குழந்தை தர்மத்தின் தலைமகனாக இருப்பான். இந்த குழந்தைக்கு யுதிஷ்டிரன் என்ற பெயர் சூட்டுகிறேன். பாண்டவர்கள் 5 5 தேவர்களின் புத்திரர்கள் என்பதை நீ அறிவாயா? குரு வம்சத்தின் வாரிசுகளான திருதராஷ்டிரரும் பாண்டுவும் விதுரரும் வியாசர் பெருமானின் புத்திரர்கள் என்பதை நீ அறிவாயா? சத்திரிய பெண்களுக்கு ராஜ்யத்தின் நன்மையை காப்பதே கற்பு நிலை. சத்திரிய குலத்தில் பெண்ணாக பிறந்தவளுக்கு சுய விருப்பு வெறுப்பு என்பதில்லை. ராஜ்யத்தை அடைவதே சத்திரிய பெண்ணின் பிறப்பின் லட்சியம். ராஜ்யத்தின் நலனே அவளின் கற்பு. ராஜ்யத்தின் நலனே அவளது உயிர் மூச்சு. ராஜ்யத்தின் நலனே அவளது இலக்கு. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை ஏற்கத்தான் வேண்டும் திரௌபதி. நானே அவளுக்கு ஒரு பாடம் புகட்டுவேன். ஆணவத்தை அடக்குவேன், கொட்டத்தை ஒடுக்குவேன். இது சத்தியம். என்ன சொல்லியும் என் மனம் அடங்கவில்லை. என் மனம் கொதிக்கிறது, கொந்தளிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது. என்ன சமாதானம் சொல்லியும் அது அடங்க மறுக்கிறது, அடங்க மறுக்கிறது. சுயம்வர மண்டபத்திலேயே நீ அந்த அந்தணனை கொன்றிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அந்த திரௌபதி கைம்பெண்ணாகி இருப்பாள். உன்னை அவமானப்படுத்திய திரௌபதிக்கு அதுவே ஒரு தக்க பாடமாகவும் அமைந்திருக்கும். இல்லை நண்பா, இல்லை. ஏற்கனவே ஒரு அந்தணனின் சாபத்திற்கு நான் ஆளாகி இருக்கிறேன். இந்நிலையில் இன்னொரு அந்தணனின் சாபத்திற்கும் ஆளாக நான் விரும்பவில்லை. அந்தணரின் சாபமா? என்ன சொல்கிறாய்? ஆம் துரியோதனா, ஆம். ஏற்கனவே அந்தணனின் சாபத்திற்கு நான் ஆளாகி இருக்கிறேன். ஒருமுறை காட்டில் வேட்டையாடிவிட்டு திரும்பும் போது என் கண்மணி, உன்னை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது ஐயா?
எந்த பாவி இந்த கொடுமை புரிந்தான்? ஐயோ என் கடவுளே! அற்பனே, அரசர் என்ற ஆணவத்தால் என் மகனை அம்பெய்தி வீழ்த்தி விட்டாயா? இல்லை அந்தனரே, இல்லை. நான் ஆணவத்தால் அப்படி செய்யவில்லை. உனக்கு வேட்டையாட மிருகங்கள் கிடைக்காததால் என் சிசுவை உன் வேட்டைக்கு இரையாக்கினாயோ? தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். உன் இரத்த வரி பிடித்த வில்லுக்கு இன்று என் மகன் தான் பலியாக கிடைத்தானா? இல்லை இல்லை, உங்கள் மகனை ஒரு பாம்பு தீண்ட வந்தது. அதை அடிப்பதற்காகவே நான் அம்பை எய்தேன். பித்து பிடித்தவன் கூட உன் கதையை நம்ப மாட்டான். மான் போல் விளையாடிய மகனை மரம் போல் சாய்த்து விட்டாயே. ஐயோ, பசுங்கன்றை போல் ஓடி விளையாடிய என் மகனை இன்று எவருக்கு இரையாக்கி விட்டாயே. ஐயோ, அறியாமல் நான் செய்த தவறை தாங்கள் மன்னித்தருள வேண்டும். நீ அறிந்து செய்தாயோ அறியாமல் செய்தாயோ, நீ செய்த பாவத்தின் பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஒரு அந்தணனை கொன்ற பாவம் உன்னை சும்மா விடாது. அந்தனரே, என் மனம் புழுவாக துடிக்கிறது. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் இக்கணமே ஏற்றுக்கொள்கிறேன். வெறி கொண்டு ஓடும் உன் தேரின் சக்கரம் நீ போரின் உச்சத்தில் இருக்கும் போது இன்று என் மகன் எப்படி மண்ணை விட்டு எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ, அதே போன்று ஓட முடியாமல் உன் தேர் மணலில் புதைந்து போகும். அரசே, இதுவே உன் அழிவின் ஆரம்ப காலமாக இருக்கட்டும். இதுவே உன் அழிவின் ஆரம்ப காலமாக இருக்கட்டும். ஏற்கனவே அந்தணனின் சாபத்திற்கு ஆளாகி பிரம்மகத்தி தோஷம் என்னை பற்றி இருக்கிறது. அதனால்தான் சுயம்வரத்தில் என்னோடு போரிடத் துணிந்த அந்த அந்தணனை நான் உயிரோடு விட்டு வைத்தேன். அவன் அந்தணனாக இருந்தால் பரவாயில்லை, மாறாக 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 மாமா, இப்பொழுது என்ன சொல்ல வருகிறீர்? அண்ணா, கர்ணனோடு வாதம் செய்தவன் அந்தணனாக இருக்க வாய்ப்பே இல்லை. எதை கொண்டு இப்படி சொல்கிறாய்? அந்த அதிசய வில்லை அவன் ஏந்திய கம்பீரம் இன்னும் என் கண் முன்னே நிற்கிறது. இப்படியான ஒரு ஆளுமை ஒரு அந்தணனுக்கு இருக்க சாத்தியமே இல்லை. துரோணாச்சாரியாரும் பரசுராமரும் அந்தணர்கள் தானே? அவர்களை போன்ற ஞானியர்கள் அந்தணர் என்ற நிலையை தாண்டி நிற்கிறார்கள். அதனால் அவர்களை அந்த வரையறைக்குள் சுருக்க இயலாது. மாமா, என்னோடு வாதம் செய்த அந்த அந்தணனின் நெஞ்சுரத்தை கண்டு நானே ஒரு கணம் பயந்துத்தான் போனேன். இப்பொழுது அனைவரும் என்னதான் சொல்ல வருகின்றீர்கள்? திரௌபதியை வென்றது சத்திரியனாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அந்த அந்தணன் வேடத்தில் வந்தது ஒருவேளை அர்ஜுனனாகவும் இருக்கலாம். மாமா, வில்லை ஏந்தி அம்பை பொருத்தி அவன் இலக்கை அடித்த விதம் சந்தேக புயலை என் மனதில் கிளப்பியது. என் சந்தேகமும் அதுதான் மாமா. ஆம், எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் அர்ஜுனனை பற்றி பேசினால் அர்ஜுனன் மீது கொண்டுள்ள மிகைப்படியான அன்பினால் தான் நான் பேசுகிறேன் என்று மாமா சந்தேகப்படுவார். அதனால்தான் என் சந்தேகத்தை நான் மனதுக்குள்ளேயே போட்டு புதைத்து விட்டேன். மாமா, இப்பொழுது நாம் என்னதான் செய்வது? செய்ய வேண்டியதை ஏற்கனவே நான் செய்துவிட்டேன்.
அந்த அந்தணனை வேவு பார்க்கும்படி ஒற்றர்களை பணித்திருக்கிறேன். மாமா, சரியான காரியத்தை தான் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த யோசனை வரும். மாமா, அப்படியானால் பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்களா? துருபதனின் நம்பிக்கை, அந்த அந்தணனின் அசாத்திய நெஞ்சுரம், இரண்டையும் இணைத்து யோசித்து பார்க்க வேண்டும். ஐயோ, குழப்புகிறீர்கள் மாமா. சந்தேக குணத்தோடு வாழ்வதே சத்திரியனுக்கு அழகு. எனவே நாம் அழகோடு இருப்போம். சரியா மருமகனே? வியாசர் பெருமானே, திரௌபதியின் சுயம்பரத்தில் வென்றது அர்ஜுனன் என்று கேள்விப்பட்டவுடன் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அவர்கள் திருமணத்தை தாங்கள் தான் முன்னின்று நடத்தி தர வேண்டும். அதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன். அதற்கு தாங்கள் ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும். அந்த நாளிலேயே திருமணத்தை நடத்துவதற்கு நான் ஏற்பாடுகளை தொடங்கிவிடுவேன். இந்த பாரத வருஷத்திலேயே அப்படி ஒரு திருமணம் நடக்கவில்லை என்று இந்த உலகமே வியக்க வேண்டும். திரௌபதியின் திருமணத்தை கண்டு பாரத வருஷம் என்ன, இந்த பாரே வியக்கப் போகிறதுப்பா. அண்ணா, அண்ணா, நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது. சத்யஜித், என்னவாயிற்று? பெரும் பழியும் பாவமும் நம்மை வந்து சேரப்போகிறது. வரலாறும் வருங்காலமும் நம்மை தூற்றப் போகிறது. சத்யஜித், சுற்றி வளைக்காமல் சொல்ல வந்ததை விளக்கமாக சொல். தங்கள் புத்திரியான திரௌபதியை பாண்டவர்கள் ஐவரும் மணக்கப் போகிறார்கள். சத்யஜித், என்ன சொல்கிறாய்? இந்த துருபதன் உடலில் உயிர் இருக்கும் வரை அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. நடக்கும், நடக்கும். பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணப்பார்கள். இது இது இறைவனின் விருப்பம். இடையில் குறுக்கிட நீ யார் துருபதா? திரௌபதி, கிருஷ்ணா, என் துயர் துடைக்க ஓடோடி வருவேன் என்று சொன்னாயே, இப்பொழுது நீயே துயரத்தின் பாதையில் என்னை நடக்க விட்டாயே. இது நியாயமா கிருஷ்ணா? இப்போதும் உன் துயர் துடைக்கவே ஓடி வந்திருக்கிறேன். பெண்ணினமே என்னை தூற்று போகிறது. இதற்கு காரணமே நீதான் கிருஷ்ணா. நான் காரணமா? உனக்கு உதவ வந்த உன் சகோதரன் மீதே நீ குற்றம் சாட்டலாமா திரௌபதி? யாரையும் குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை துருபதா. அப்படி என்றால் இதற்கு யார்தான் காரணம்? காலமே காரணம், காலமே காரியம், காலந்தான் நிதர்சனம். தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லையே. விளங்கும்படி சொல்கிறேன் கேள். பாண்டவர்கள் ஐவரையும் மணக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமே. ஒரு காலம் இல்லை. நான் அர்ஜுனர் ஒருவரைத்தான் விரும்பினேன்.
நீ இந்த ஜென்மத்தில் விரும்பவில்லை என்பது உண்மைதான். பூர்வ ஜென்மத்தின் கதை உனக்கு தெரியுமா? பூர்வ ஜென்ம கதையா? ஆம், திரௌபதி பாண்டவர்கள் ஐவரையும் மணக்க வேண்டும் என்பது பூர்வ ஜென்மத்தின் பலனே. உனக்கு புரியும்படி சொல்கிறேன். முற்பிறவியில் உன் மகள் மௌத்கல்ய முனிவரின் மனைவி நளாயினியாக இருந்தாள். அப்படி ஒரு பதிவிரதை ஈரேழு லோகத்திலும் இருந்ததில்லை. இருவரும் ஆனந்தக் கடலில் முக்குளித்துக் கொண்டிருந்தார்கள். தன் மனைவியின் கற்பினை சோதிக்க விரும்பினான் மௌத்கல்ய முனி. திடீரென்று ஒரு நாள் மௌத்கல்ய முனி வயதான தோற்றத்தில் நளாயினியிடம் வந்து சேர்ந்தார். கணவனின் கோலத்தை கண்ட நளாயினி கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். நளாயினியின் கண்ணீரால் காடே நனைந்தது. முனிவருக்கு பெரும் நோயும் பற்றிக் கொண்டது. ஆனால் பதிவிரதையான நளாயினி மனம் கோணாமல் கணவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். மௌத்கல்ய முனிவரின் குணமோ கொடூரமாக மாறிப்போனது. மனைவி நளாயினியான உன்னை அவர் எப்போதும் கடுமையாக கடிந்து கொண்டார். அப்போதும் நளாயினி பதியின் மனம் கோணாமல் பணிவிடை செய்து வந்தார். பெரு நோயால் தாக்கப்பட்ட மௌத்கல்ய முனி மேலும் கோரமானார். ஒரு நாள் உணவருந்தும் போது அவருடைய விரல் துண்டாகி சோற்றில் விழுந்தது. இந்நிலையில் அவர் மிச்சம் வைத்திருந்த உணவை அருவருப்பில்லாமல் உண்டாள் நளாயினி. இந்நிலையில் ஒரு நாள் மௌத்கல்ய முனி மீண்டும் அழகும் இளமையும் பெற்று நளாயினி முன் தோன்றினார். அவள் அதிசயித்து போனாள். அப்போதுதான் தன் மனைவியின் கற்பையும் பதிபக்தியையும் சோதிக்க முனி நடத்திய பரீட்சை என்பது அவளுக்கு தெரிய வந்தது. அப்போது கண்ணீரோடு தன் தன் பதியை கட்டி அணைத்து கொண்டாள் நளாயினி. 5 வருடங்களாக வாழ்வின் சுகத்தை இழந்த நளாயினியை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினார் முனி. 5 ரூபங்கள் எடுத்து நளாயினியை மகிழ்ச்சிப்படுத்தினார். நளாயினி இந்திரசேனையாக மறுபிறவி எடுத்தாள். மௌத்கல்ய முனி துறவரம் பூண்டார். முன்ஜென்ம நினைவில் தன் கணவர் மௌத்கல்ய முனியை தேடிச் சென்றாள் இந்திரசேனை. காடு மலை என தேடித் திரிந்த அவள் ஒரு நாள் மௌத்கல்ய முனியை கண்டுபிடித்தாள். அவரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மன்றாடினாள் இந்திரசேனை. ஆனால் கடந்த ஜென்மத்தோடு நமக்குள் இருந்த பந்தம் அருந்து போனது என்று மறுத்துவிட்டார் மௌத்கல்ய முனி. கடந்த பிறவியில் நான் முழுமையாக இல்லற இன்பத்தை தொய்க்கவில்லை, அதற்கொரு உபாயம் சொல்லுங்கள் என்று கணவனிடம் வேண்டினாள். அவரோ ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்து உன் வாழ்வை பூர்த்தி செய்து கொள் என்று சொல்லிவிட்டார். உடனே தவத்தில் ஆழ்ந்தாள் இந்திரசேனை. சிவனை நோக்கி தவம் செய்ய கைலாயம் சென்றாள் இந்திரசேனை. அவளது கடும் தவம் கண்டு மூவுலகமும் பிரமித்தது. ஆண்டு கணக்கில் கடும் தவம் புரிந்தாள் இந்திரசேனை. அவளை உருத்தெரியாமல் பனி மூடிவிட்டது. ஒரு நாள் ஈசன் இந்திரசேனை முன்பு காட்சி கொடுத்தார்.
இந்திரசேனா, உன் தவத்தைக் கண்டு மெச்சினேன். நீ வேண்டும் வரத்தை கேள். ஈசனே, இல்லற வாழ்வில் நான் பூரம் பெறாமல் இருக்கின்றேன். எனவே எனக்கு இந்திரனை ஒத்த அழகும் வீரமும் பொருந்திய கணவன் வேண்டும். தந்தேன். தர்மத்தில் தலை சிறந்தவனாக அவன் இருக்க வேண்டும். தந்தேன். வாயுவை ஒத்த பலமும் பராக்கிரமம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். தந்தேன். சாஸ்திர ஞானத்தில் கரை கண்டவனாக இருக்க வேண்டும். தந்தேன். கலையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். தந்தேன். இந்திரசேனா, நீ விரும்பியது போல் 5 ஆடவரை நீ மணப்பாய். விரும்பியதை நீ பெற்ற போதிலும் உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லையே, ஏன் இந்திரசேனா? ஈசனே, என்ன இது விபரீதம்? நான் பெற விரும்பியது 5 அம்சங்கள் கொண்ட ஒரு கணவரைத்தான். ஆனால் 5 முறை வரம் கேட்டாயே இந்திரசேனா. நீ கேட்டதைப் போல் 5 அம்சங்கள் பொருந்திய ஒருவர் இந்த உலகிலேயே இல்லை. எனவே உனக்கு 5 கணவர்களை வரமாக தந்தேன். ஒரு பெண் 5 ஆடவரை மணந்தால் அது பெண் குலத்திற்கே இழுக்கல்லவா? 5 மணந்தாலும் உன் கற்பு நிலை பெற்றிருக்கும். ஐடிலை என்ற பெண் 5 சப்த ரிஷிகளை மணந்து பத்தினியாய் வாழ்ந்தாள். காத்சியா என்ற பதிவிரதை 10 சகோதரர்களை மணம் புரிந்து கற்பு நிலையோடு வாழ்ந்தாள். அக்னியின் அம்சமாக பிறக்கவிருக்கும் நீ சுத்த அசுத்தங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குவாய். உன்னை பூலோகத்தில் தெய்வமாக வழிபடுவார்கள். முன் ஜென்மத்தில் உன் மகள் திரௌபதி பெற்ற வரமே இப்பொழுது அவள் பாண்டவர்கள் 5 மணக்க காரணமானது. நளாயினியின் அடுத்த பிறவி இந்திரசேனை. இந்திரசேனையின் அடுத்த பிறவிதான் நீ. இப்போது புரிந்ததா? உன் விருப்பப்படியே பாண்டவர் 5 நீ மணக்கவிருக்கிறாய். நான் அறியாமல் கேட்ட வரத்திற்கு பின்னால் இப்படி ஒரு விபரீதமா? இது விபரீதம் அல்ல, வரம். பஞ்சபூதங்களால் உருவான நீ பாண்டவர்களை மணக்கப் பிறந்தவள். திரௌபதி, நீ தீயில் பிறந்த அக்னி. நெருப்பிற்கு அசுத்தம் ஏது, சுத்தம் ஏது? தர்மம் ஏது, அதர்மம் ஏது? 1 ஏது, 5 ஏது? யாவும் ஒன்றே.
திரௌபதியின் குழப்பம் தீர்ந்தது. ஆனால் எங்கள் குழப்பம் தொடர்கிறது. மறுபடியுமா? எங்கள் தாய்க்கு நாங்கள் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி என் உள்மனதில் ஒரு கேள்வி உள்ளது. ஆம் கிருஷ்ணா, இது எப்படி சாத்தியமாகும்? அர்ஜுனன் திரௌபதியை மணந்த மறுகணமே திரௌபதி எனக்கு தம்பியின் மனைவி ஆவாள். தம்பியின் மனைவியை என்னால் எப்படி பெண்டாட முடியும்? அவளை நான் எப்படி மணக்க முடியும்? அண்ணன் திரௌபதியை மணந்தால் அவள் எனக்கு அண்ணி ஆவாள். தாயின் ஸ்தானத்தில் இருக்கும் அண்ணியை நான் எப்படி தாரமாக கருத முடியும்? இது நடைமுறையில் சாத்தியமில்லாதது கிருஷ்ணா. வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. பேசியாகிவிட்டதா? தாயின் வாக்கை காப்பாற்றாமல் போனால் உலகம் உங்களை தூற்றாதா? நீங்கள் ஐவரும் உங்களையே காண வேண்டும். அப்போதுதான் என் கூற்றில் உள்ள உண்மை விளங்கும். பாஞ்சாலி இரத்தமும் சதையும் நிறைந்த சாதாரண மானிடப் பெண் என்றா எண்ணுகிறீர்கள்? இல்லை, பஞ்சபூதங்களின் தொகுப்பே இந்த பாஞ்சாலி. பாஞ்சாலி, நான் சொன்னபடி உன்னையே உனக்கு காட்டுகிறேன். இதோ பார்.